ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு எக்ஸ்கால்சன். நீங்கள் பார்த்துட்டு வேண்டிய சீனியர் இது பார்க்க போகிறோம்னா நம்ம சேனலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அப்கிரேட், ஒரு ரிங் லைட் வந்து வாங்கியிருக்கோம் நம்மளோட சேனலோட வீடியோ குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக. ஸோ இதை பற்றி பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ரிவ்யூ நம்ம சேனலில் போஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே வர சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, அப்போ இதில் பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இப்போ வாங்க நேராக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ கைஸ், ஃபஸ்ட் இதோட அன்பாக்சிங் பார்த்துடலாம். ஸோ ஃப்ரண்ட் அன்பாக்சிங் முன்னாடி பாக்ஸில் எல்லாம் போட்டுருக்காங்க. ஸோ ரிங் லைட்டோட ஒரு ஃபோட்டோ போட்டிருக்காங்க, கீழே கொஞ்சம் டீட்டெயில்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வேறு இது என்ன பிராண்ட் பார்த்தீங்கன்னா டிஜிடெக்னு ஒரு பிராண்ட். ஸோ அவங்களோட ஐகானிக் தீம் கலர் பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இந்த எல்லோ வித் பிளாக்கு மோஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட்ஸில் பார்த்தீங்கன்னா அவங்க அப்படி தான் போட்டிருப்பாங்க. அவங்களோட தீம் சைட்லேயும் பார்த்தீங்கன்னா அதோட மாடல் நம்பரு ரிங் லைட்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நேர் அன்பாக்ஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே 2 கொடுத்துருக்காங்க. எப்படியோ அன்பாக்ஸ் பண்ணிட்டு லிஃப்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஃபுட்டேஜ் மட்டும் பார்த்தா நான் இன்னொரு ஃபுட்டேஜ் கூட ஆட் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இதில் இப்படி தான் வச்சு அன்பாக்ஸ் பண்ண முடியும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சைடில் இருக்குது இந்த 2 டைம் எடுத்துடலாம். இப்படியே ஓப்பன் பண்ணால் இப்படி தான் இருக்கும். இப்படியே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதை எடுத்தோன்னே இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இது மொபைல் ஹோல்டர் இருக்கும். கரெக்டாக மொபைல் ஹோல்டர் இதுக்குள்ளே இருக்கும். ஸோ இது சைடில் வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரைபாட் இருக்கும். ட்ரைபாடை அப்படியே எடுத்து இந்த சைடில் வச்சிடலாம். அதுக்கு அடுத்து தான் பார்த்தீங்கன்னா மெயின் ஐட்டம் நம்மளோட இதுக்குள்ளே தான் ரிங் லைட் இருக்குது. நான் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் வச்சு காட்டுறேன், தெரியுதா? ஸோ பார்த்தீங்கன்னா அந்த வியூலேருந்து கன்டினியூ பண்ணுறேன். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா ஹைட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்க தான் இப்படி இருக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதை அன்பாக்ஸ் பண்ணுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த சைட்லேருந்து எடுக்கணும். எஸ் கைஸ், ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிங் லைட் பார்த்தீங்கன்னா கவரோட ஓரளவு சேஃப்டியாக பேக் பண்ணிடுறாங்க. ஃபஸ்ட்டு இதை அப்படியே எடுத்து சைடில் வச்சுருவோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா விட்டுருவாங்க. சரி சரி, நான் சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது ஓப்பன் பண்ணும்போது. ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்பு இருக்குது. ஸ்டாண்டு திறப்பது அப்படின்னா முடிச்சுட்டு இந்தமாதிரி 2 கையும் பிடிச்சிட்டு அவ்வளோதான். டைட் பண்ணியிருக்கேன். அந்த இடத்துல டைட் பண்ணுறோன்னா ஸ்டாண்ட் ரெடி. ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 ஃபீட் வரை வரும் அதில். ஸோ 5 ஃபீட்டு வரை ரைஸ் பண்ணி காமிச்சுட்டேன். ஓகே, வச்சு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா 5 ஃபீட் வரை எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். கீழே பார்த்தீங்கன்னா டைட் பண்ண ஞாபகம் கொடுத்துருப்பாங்க. இதை டைட் பண்ணிட்டு இந்த இடத்துல ஒன்று இருக்கும், லூஸ் பண்ணிட்டு இது ஃபஸ்ட்டு ஹைட்டு. அதுக்கடுத்து லாக் பண்ணிடணும். அதுக்கடுத்து இதையும் லாக் பண்ணிடணும். இதுக்கு அடுத்தது வரும், இதையும் லாக் பண்ணிடணும். இல்லை ஒரு கூட செக் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். 5 ஃபீட்டு வருதுன்னு நினைக்கிறேன், கிளியராக தெரில. 5 ஃபீட் வருது ஸ்டாண்டு. இப்படி இருக்கிறதுல நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிங் லைட்டு இப்படி எடுத்துடலாம். கவர்லேருந்து பிடிச்சி சைடில் வச்சுட்டு எஸ், ரிங் லைட் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு கேப்பு கொடுத்துருப்பாங்க. இது அப்படியே ஜஸ்ட் ரிமூவ் பண்ணணும். இது பார்த்தீங்கன்னா இதை எடுத்தாச்சு. ஸோ மேலே உள்ள நாப் பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிட்டேன். இந்த நாப் அப்படியே ரிமூவ் பண்ணிட்டேன். இதை அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா பால் ஹெட்டு கொடுத்துருவாங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொட்டேட் பண்ணதுக்கு ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா டிசைன் இதெல்லாம் பெருசாக சொல்லணும்னா டிசைன் இது எப்போ எல்லா ப்ராண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா இப்படி தான் கொடுப்பாங்க. அந்த டிசைன் வேறு. பில்டு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்குது. சாலிட் பிளாஸ்டிக்கு, அவ்வளோ சீக்கிரத்தில் ஒன்றும் உடைய சான்ஸ் இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இதை ஃபிக்ஸ் பண்ணலாம். இது வாங்க இன்னொரு மெயின் காரணம் என்னென்னா பால் ஹெட்டு நம்ம எப்படி வேணுமோ திருப்பி வச்சுக்கணும். ஸோ எப்படி இருக்குன்னா பார்த்தீங்கன்னா இதில் லூஸ் பண்ணுறேன். நான் கீழே இப்படி ஓடுதா இப்படி எக்ஸ்ட்ரா போகும், டைட் பண்ணிட்டாகும். சைடில் வச்சு
இது கண்டென்ட் அதாவது ஷார்ட்ஸ் கிரியேட்டர்ஸுக்கு எல்லாம் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி லேண்ட்ஸ்கேப்பில் வச்சு எடுக்குது. லேண்ட்ஸ்கேப்பாக போர்ட்ரேட்னு சொல்லலாம். போர்ட்ரேட்டில் வச்சு எடுக்கிறதுக்கெல்லாம் இது யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அதை அடியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரூ டைப் கொடுத்துருப்பாங்க. நேராக மேலே வச்சுட்டு டைட் பண்ணிடணும். அது இல்லைன்னா அப்படி இப்படி போயிட்டே இருக்கும். இப்படி வச்சுட்டு நம்ம சேனலில் போட்ட சின்ன வீடியோ இதாக தான் இருக்கும். பெருசாக ரிவ்யூ ஒன்றும் சொல்கிறது மாதிரி இல்லை. பட் இருந்தாலும் உங்களுக்கு காமிக்கணும்னு சொல்லி தான் ரிவ்யூ போடுகிறேன். ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் ஓரளவு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதை பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி இன்டர்ஃபேஸ் வருது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்மளோட மொபைல் சார்ஜர் அடாப்டரில் அப்படியே குத்தி பவர் சப்ளை கொடுத்தாலே போதும், ஒர்க் ஆகும். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதில் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு 3 மோடு கொடுத்துருக்காங்க. 3 டைப்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர்னால் இது அட்ஜஸ்ட்மெண்ட் தான். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கூல், வார்ம், அதுக்கு அடுத்தது வந்து ஒரு டிம்மான ஒரு கலரு. வேறு இதோட பவர் கண்ட்ரோல் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இந்த ஒயர் போகிற அதில் ஒரு மிடில் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க அதை. ஸோ இந்த பவர் கண்ட்ரோல் என்னெல்லாம் இருக்குன்னா ஆன் ஆஃப் சுவிட்சு, பிரைட்னஸ் லெவல்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, டெம்பரேச்சர் ஸ்விட்ச் பண்ணிக்கலாம் டெம்பரேச்சர். ஸோ இதான் பார்த்திங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க. வேறு பார்த்திங்கன்னா ஸ்டாண்டோட குவாலிட்டி சொல்லணுன்னா ஆல் மெட்டல் பில்ட்ஸ் நல்லா இருக்குது. குவாலிட்டி சூப்பராக இருக்குது, நல்லா தாங்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இது ஃபிக்ஸ் பண்ண பிறகு இப்படி சாயிறதோ அது கீழே விழுறதோ அந்த மாதிரிப்பட்ட ஒரு இஷ்யூஸ் மேலே பார்த்திங்கன்னா மொபைல் ஹோல்டர் கொடுத்துருந்தாங்க. அதையும் மாட்டி பார்ப்போம். அவுட்புட்டில் லாஸ்ட் காமிச்சு தரேன். ஸோ பார்த்திங்கன்னா இதோட அவுட்புட் பார்த்திங்கன்னா 40 வாட்ஸ் அப்படி தான் பார்த்திங்கன்னா பிராண்டு மென்ஷன் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு வெயிட்டு பார்த்திங்கன்னா இது மட்டும் 45 கிராம் 0.45 கிராம்ஸ் ஆகுது. இந்த ஒரு திங்கோட வெயிட் மட்டும். ஓகே, இதுவும் பால் ஹெட்டு தான் கைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா பால் ஹெட்டை இப்படி வச்சு ரிமூவ் பண்ண முடியுமா? ஆமாம், ரிமூவ் பண்ணிக்கலாம். அப்படியே அட்டாச்மெண்ட்டு ஸ்க்ரூ டைப்பு தான், அப்படியே மாட்டிக்கலாம். ஷார்ட்ஸ் கிரியேட்டர்ஸ் ரொம்ப யூஸ் ஆகும். இந்த ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறவங்களுக்கு, வேறு பார்த்திங்கன்னா விளாக்ஸ் மேக் பண்ணுறவங்களுக்கு நிறைய யூஸஸ் இருக்குது இது மூலமாக. இது ஃபோக்கஸ் லைட்டோட இதுக்கு என்ன பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா லைட்ஸ் பார்த்திங்கன்னா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். நான் ஃபோக்கஸ் லைட்டை பார்த்திங்கன்னா சாஃப்ட் பாக்ஸ் வைக்க வேண்டியதாக இருக்கும். சாஃப்ட் பாக்ஸஸ் தான் பார்த்திங்கன்னா ஒரு ஈவனாகவும் சாஃப்டாக அடிக்கும் அந்த லைட்டு. இல்லைன்னா பார்த்திங்கன்னா ஹார்ஷ் ஆகிடும். ஸோ இதில் அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் கிடையாது, நல்ல லைட்டு தான். ஸோ எவ்வளோதாங்க இந்த வீடியோ, சின்ன வீடியோ தான். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை, டேக் கேர், பை. ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டாக ப்ரொஜெக்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு லைட்டு பார்த்தீங்கன்னா இது பார்த்திங்கன்னா ஒரு மீடியமான லைட். அதாவது வார்ம் லைட்டுக்கும் இந்த கூல் லைட்டுக்கும் பார்த்திங்கன்னா மிடில் உள்ள ஒரு லைட்டு. நெக்ஸ்ட் லைட் ஸ்விட்ச் பண்ணுறேன். இதுதான் பார்த்திங்கன்னா வார்ம் லைட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அடுத்த லைட்டு இது கூல் லைட். ஸோ பார்த்திங்கன்னா இந்த 3 மோடும் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியுது.